தமிழ்நாட்டில் காவல் உயர் அதிகாரிகள் வீட்டில் ஆர்டர்லிகள் இல்லை என்பதை ஏற்க முடியவில்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முற்றாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. கோவை விமான நிலையத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பகல் 2 மணிக்கு பதில் மாலை 5:30 மணிக்கு வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பட்டியலை வெளியிடுகிறார். வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் பார்க்கலாம் என அறிவிப்பு. நீக்கப்பட்டவர்களின் விவரங்கள் மற்றும் காரணங்களை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் இணையதளங்களில் பார்க்க ஏற்பாடு. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் அமைச்சர்கள் விரைவில் பேச்சுவார்த்தை. சென்னை தலைமைச் செயலகத்தில் வரும் 22ஆம் தேதி காலை நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் ராட்வீலர் நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பதற்கு தடை. மீறினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். கட்சி கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக ஜனவரி 5ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும். அனைத்து கட்சிகளின் பரிந்துரைகளையும் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் ஆணை. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களை கைது செய்ததற்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற திமுக அரசுக்கு வலியுறுத்தல். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு ஒழிக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. டிசம்பர் 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம். சென்னையில் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வறை. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். சென்னை மாநகராட்சியின் கட்டுமான வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு. 2 அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ராம்ஜி மசோதா சட்டமான பிறகு மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும். மாநிலங்களின் பங்கு 9,556 கோடி ரூபாயிலிருந்து 38,222 கோடியாக உயரும் என தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 221 ரூபாய்க்கு விற்பனை. ஹனுமன் ஜெயந்தியொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் சிறப்பு பூஜை. 1,08,000 வடை மாலையில் காட்சியளித்த ஆஞ்சநேயரை கண்டு பக்தர்கள் தரிசனம். சென்னையில் போராட்டம் நடத்திய தொகுப்பூதிய செவிலியர்களை வேனில் ஏற்றி சென்ற காவல்துறை. கிளாம்பாக்கத்தில் இறக்கப்பட்ட நிலையில் இரவு முழுவதும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இளைஞர் இயக்க தலைவர் இறந்ததால் வங்கதேச தலைநகர் டாக்காவில் நீடிக்கும் வன்முறை. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் படங்கள் தீ வைத்து எரிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நீடிக்கும் கனமழை. துபாய் ஷார்ஜா சாலையில் கரை புரண்டோடிய வெள்ளம். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 20 ஓவர் தொடரை கைப்பற்றுமா இந்தியா? 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கும் நிலையில் இன்று கடைசி போட்டி. ஆஷஸ் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 286 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு.
ஆஸ்திரேலியா சார்பில் கமன்ஸ், போலந்து ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். உலகம் முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள அவதார் படத்தின் 3ஆம் பாகம் இன்று வெளியானது. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் என்ற பெயரில் உருவாக்கியுள்ள 3ஆம் பாகத்தில் நெகிழ்ச்சியூட்டும் காட்சிகள் இருப்பதால் ரசிகர்கள் ஆரவாரம்.